கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை வரை இருக்கக்கூடிய இந்த ஹஜ் பெருநாள் இருக்கிறது. இந்த ஹஜ் பெருநாள் அது நமக்கு ஒரு பெரும் பாடத்தை கற்றுத்தருகிறது. அங்கே நாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதை பற்றி மாத்திரம்தான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் அந்த ஹஜ் பெருநாள் உருவாகுவதற்கே காரணமாக இருக்கக்கூடிய, அந்த ஹஜ்ஜுடைய அமல்களே உருவாக காரணமாக இருக்கக்கூடிய, குர்பானியுடைய அமல்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அங்கே மறைந்திருக்கிறதை நாம் மறந்துவிட்டோம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த குடும்பத்தினுடைய பொறுமையும் அந்த குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்பும் இந்த நாட்களை, சந்தோஷங்களை நமக்கு தந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, சம்பவங்கள் நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் அது ஞாபகப்படுத்த வேண்டிய சம்பவமாக இருக்கிறது. முஃமின்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது என்பதனால் மீட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகம் இருக்கிறதே, இது நிகரற்ற தியாகம். இதை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத தியாகம். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு வஹி அறிவிப்பான். நபிமார்களுடைய கனவும் வஹியாக இருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனை அறுத்து பலியிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியோ அல்லாஹு தஆலா நேரடியாகவோ அவர்களுக்கு வஹியை அனுப்பவில்லை. ஆனால் கனவை கொடுக்கிறான். நபிமார்களுடைய கனவும் அது கனவல்ல, அது வஹிதான் என்றாலும் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய வஹிக்கும் கனவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கனவு கண்டவுடன் தயங்குகிறார்கள். ஏனென்றால் உறுதியான செய்தி அல்ல, நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லி இருக்கலாம் என்ற சிந்தனை. ஆனால் அந்த சிந்தனையை அவர்கள் தொடர்ந்து வைக்கவில்லை. யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ், கனவை சொல்லிவிடுகிறார்கள் மகனிடத்தில். உன்னை அறுக்கும்படி அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நோவினை தரக்கூடிய பெற்றோர்களை, நோவினை தரக்கூடிய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு மகனிடம் சொன்ன வார்த்தை அல்ல. முழுக்க தன் பெற்றோர்களுக்கு வழிபாடோடு வளர்ந்த அந்த குழந்தையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. சிந்தித்து பாருங்கள். அந்த குழந்தையின் உடல் உறுப்பில் எந்த குறைபாடும் உள்ள ஒரு குழந்தை அல்ல. எந்த குறைபாடுகளை விட்டு பரிசுத்தமான ஒரு குழந்தையிடம் தகப்பன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழ்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையிடம் சொன்ன வார்த்தை அல்ல. அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையிடம் போய் சொல்லக்கூடிய வார்த்தை. தன் கருத்தால் அறுக்க வேண்டும். இறுதி வார்த்தைகளை மகன் சொல்ல தந்தை கேட்க வேண்டும். தந்தையே, உங்களுடைய ஆடையை உயர்த்தி கொள்ளுங்கள். இரத்தம் சிந்தினால் தாய் கண்டால் கவலைப்படுவாள். உங்களுடைய ஆடையை உயர்த்தி கொள்ளுங்கள். கத்தியை நீங்கள் கூறியதாக தீட்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அது இலகுவாக இருக்கும். என் முகத்தை அடுத்த பக்கமாக திருப்பி வையுங்கள், முதுகு பக்கமாக அடுத்த பக்கமாக திருப்பி வையுங்கள். என்னை பார்த்தால் மகனை அறுக்கிறேனே என்ற சிந்தனை வந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை உங்களுக்கு சில நிமிடம் கூட சுணங்கிவிடக் கூடாது, தாமதமாகிவிடக் கூடாது என்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா ஒரு ஆட்டை கொடுப்பான் என்பது தெரியும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ அங்கே அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. நீங்கள் கழுத்தில் வைத்து வெட்டுங்கள், வெட்டும் பொழுது வெட்டிப்படாது, அதுக்கு பகரமாக அல்லாஹ்வாகிய நான் ஆட்டை சொர்க்கத்திலிருந்து இறக்குவேன் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். எப்படியான ஒரு தியாகமாக இருந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த தியாகத்தை இன்று கூட ஞாபகம் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, எனவே அந்த தியாகத்தில் கலந்த அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் எதையுமே வீணாக்க கூடாது என்பதற்காக வேண்டி வெறும் ஷைத்தானுக்கு அடித்த கற்களை கூட அல்லாஹ் ஞாபகப்படுத்த சொல்கிறார். ஜம்ரா, 3 ஜமராக்களும் ஹஜ்ஜாஜிகள் போய் 7 கற்கள் அடிக்கிறார்களே, இது எங்கிருந்து வந்தது? ஒருவர் சிந்தித்தால், தன் புத்தியை போட்டால் ஏன் கல் அடிக்க வேண்டும்?
அங்கே ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா? ஷைத்தான் இருக்கிறானோ இல்லையோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு சென்று அங்கே அறுத்து பலியிடும் இடத்துக்கு செல்லும் பொழுது 3 இடங்களில் ஷைத்தான் இடையிலே வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். அரவலஹு ஷைத்தான், ஷைத்தான் 3 இடங்களிலே வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7 கற்களை எடுத்து போ ஷைத்தானே என்று சொல்லி ஷைத்தானை விரட்டி அடித்தார்கள். அந்த 7 அடித்த கற்களும் 3 இடங்களையும் இந்த மக்கள் கியாமத் நாள் வரை ஞாபகம் செய்ய வேண்டும். அவர்கள் விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி. ஏன் அடிக்கிறோம் என்பதற்குரிய நோக்கம் விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி, அடியுங்கள், ஞாபகம் செய்யுங்கள். இப்ராஹிமை ஞாபகம் செய்யுங்கள், இஸ்மாயிலை ஞாபகம் செய்யுங்கள் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இப்படிதான் பொறுமையுடன் இருந்து இந்த உம்மத்துக்காக வேண்டி யாரெல்லாம் தன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வார்த்தையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு எட்டையும் அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தின் பிரஸ்தாபத்தை தொழுகையுடன் அல்லாஹு தஆலா கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இணைக்க மறந்தவன் தொழுகையை மறந்தவன். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெருநாளுடைய தினம் அல்லாஹ் இதை மனிதனுக்கு பெருநாள் தினத்தை தந்திருக்கிறது, இந்த முஸ்லிம்களுக்கு பெருநாள் தினத்தை தந்திருக்கிறது, பெருநாள் தானே என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஹராமான விடயங்கள் நமக்கு ஹலாலாக்க முடியாது. அல்லாஹ்வால் எதை ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அது பெருநாள் என்ற காரணத்தினால் ஹலாலாக முடியாது. அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்டது ஹலால், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டது ஹராம். ஹலாலாக்கியதை ஹராமாக்கவும் யாராலும் முடியாது, ஹராமாக்கிய விடயத்தை ஹலாலாக்குவதும் முடியாது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடன் போட்டியிடுவதை போன்று. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பெருநாளுடைய தினம் கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும், குடும்பத்தினர்களை போய் சந்திக்க வேண்டும், வெளியில் சுற்றி உலாவலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எல்லாம் ஷரியத்துடைய ஹத்துகளை பேணி, ஷரியத்தினுடைய அளவுகளை பேணி, அந்த அளவுகோலை ஒரு மனிதன் கையில் வைத்து அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானா இல்லையா என்ற சிந்தனையுடன் பெருநாளை கொண்டாட ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கிற. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, தேவையில்லாத இஸ்ராஃப் செலவீனங்கள் நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்ராஃப் என்ற வார்த்தையை நாம் தண்ணீருடன் மாத்திரம் ஹவுதுடன் நாங்கள் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தண்ணிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. தேவையில்லாத பேச்சை பேசுவதும் இஸ்ராஃப், தேவைக்கு அதிகமாக சாப்பாடுகளை ஏற்பாடு செய்வதும் இஸ்ராஃப், தேவைக்கு அதிகமாக ஆடைகளை வைத்திருப்பதும் இஸ்ராஃப். அன்பார்ந்தவர்களே, எது மனிதனுக்கு தேவையோ அந்த தேவையை அந்த மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக செலவழிக்கக்கூடிய அனைத்தும் இஸ்ராஃபாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய கோபம் வரும். அன்பார்ந்தவர்களே, பெருநாள் தினத்தில் குழந்தைகள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி பட்டாசு போன்ற பொருட்களை வாங்கி வெடித்து குழந்தையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை செய்தால் அன்பார்ந்தவர்களே, அடுத்த திசையை பாருங்கள். அல்லாஹ் இதை விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களை பணத்தை எடுத்து பத்த வைப்பதற்கும் அந்த பட்டாசை பத்த வைப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரே ஒரு சப்தம். அந்த சப்தத்துக்காக வேண்டி, அந்த வெளிச்சத்துக்காக வேண்டி நாம் சம்பாதித்த செலவீனத்தை, நமது குழந்தைகளுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்து நாம் செய்கிறோம். ஆனால் அடிப்படையை மறந்து விடுகிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருநாள் தினங்களில் மாத்திரமல்ல, இதய தினங்களில் கூட நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அந்த நிஅமத்துகளை உபயோகிக்க வேண்டும், பாவனை செய்ய வேண்டும், அதை முழுமையாக எடுத்துக் கொள்ளலாம். அதை அடுத்தவர்களுக்கு அலங்கரித்து காட்ட வேண்டும் என்று எங்கேயும் ஷரியத் கிடையாது, எங்கேயும் அவசியம் கிடையாது. நம்மில் சில மக்கள் இருக்கிறார்கள், எதை எடுத்தாலும், எதை படித்தாலும், எதை எடுத்தாலும், எதை உண்டாலும் அதை ஒரு போட்டோ எடுப்பது, அதை ஷேர் பண்ணுவது, அதை பேஸ்புக்ல போடுறது, அதை ட்விட்டர்ல போடுறது, எல்லா விடயத்திலையும் பப்ளிக் மீடியாக்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்கள், இவற்றை நாங்கள் பகிர்ந்து விடுகிறோம். இந்த விடயம் ஒரு கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்தஈனு அலா ஹாஜாத்திக்கும் பில் கித்மான். உங்களுடைய உதவிகளை, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அதை சிலவற்றை மறைத்து நீங்கள் அல்லாஹ்விடம் உதவியை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன குல்லதி நிஅமத்தின் மஹ்சூத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமத் கொடுக்கப்பட்ட அனைவரும் பிறரால் பொறாமை வைக்கப்படக்கூடியவர்கள். ஞாபகம் இருக்கட்டும்.
அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாம் நமது பச்சிலம் குழந்தை அது படிக்கக்கூடிய பாட்டை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வீடியோ பண்ணி நாங்க Facebookல அப்லோட் பண்ணிடுறோம். நாம் புதிதாக வாங்கிய வாகனத்தை அப்படியே போட்டோ எடுத்து Facebookல போட்டுடுறோம். வியாபார நோக்கத்தில் அது வேற விஷயம். இப்படியாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் இப்படி போடுகிறோமே, அங்கே லைக் பண்ணக்கூடியவர்கள் 1000 பேர் உங்களுடைய போஸ்டர் பார்த்திருந்தாலும் அதிலே 100 பேராவது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியிருப்பார்களா? 100 பேராவது மாஷா அல்லாஹ் என்று சொல்லியிருப்பார்களா? அன்பார்ந்தவர்களை, எத்தனை உள்ளம் வெந்திருக்கும். உணவுகளை விதவிதமாக எடுத்து போடுகிறோம். அங்கே உணவுக்கு, கஞ்சிக்கு கூட, கூழுக்கு கூட வழி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். ஆடைகளை விதவிதமாக எடுத்து போடுகிறோம். அங்கே உடுக்கிறதுக்கு ஒட்டு துணி கூட இல்லாத மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுடைய விளையாட்டுகளை அங்கே போடுகிறோம். அன்பார்ந்தவர்களை, குழந்தை பாக்கியமே இல்லாத மக்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நிஅமத்துகள் எல்லாம் கண்ணூர் என்று சொல்லக்கூடிய அந்த கண் திருஷ்டியின் மூலமாக இந்த உம்மத்தில் கபருக்குள் போனவர்களை விட அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு பின்னால் வேறு எதனாலும் கபருக்குள்ள போகவில்லை என்ற செய்தியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அக்ஸரு மன் யபூது மின் உம்மதி பஅத கதாஇல்லாஹி வ கதரி பில் ஐன். கண் திருஷ்டியால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு பின்னால் இந்த கண் திருஷ்டியால் மரணிக்கக்கூடிய மௌத்துகள் தான் அதிகமாக இருக்கிறது என்ற செய்தியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் குழந்தைகள் போகும் பொழுது தன் குழந்தையை பார்த்து, தனது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா புனைய லா தக்ஸுஸ் ருயா அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா. என் அருமை மகனே யூசுப், நீ கண்ட கனவை நீ உன் சகோதரர்களுக்கு சொல்லிவிடாதே. அந்நியர்களுக்கு அல்ல, சகோதரர்களுக்கு கூட சொல்லிவிடாதே. ஏன் தெரியுமா? அவர்கள் உனக்கு இந்த கனவை வைத்து உனக்கு ஒரு அந்தஸ்து வரும் என்பதை அவர்கள் சிந்தித்து உனக்கு சிறு காலத்திலே உனக்கு மாற்றமான செயல்களில் ஈடுபட்டு விடலாம், அவர்கள் உனக்கு சூழ்ச்சிகள் செய்து விடலாம் என்ற செய்தியை சொல்லிவிட்டார்கள். ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு